ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று நமக்கு காலையில் ஃபுல்லாகவே டிமாண்டில் தான் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயிலில் கம்மியாக இருக்குது ஸ்டோரேஜ் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இன்வென்ட்ரி டேட்டாவும் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4.306 M, அதாவது ஃபோர்காஸ்ட் -2.00. ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா 4.306 M கொடுத்துட்டு நமக்கு டிமாண்ட் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிமாண்ட் சப்ளைல கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அப்படின்னா சிம்பிள் தான். இதில் கலராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க investing.comல. அதாவது கிரீன் வந்தது அப்படின்னா டிமாண்டு பை ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெட்டு வந்தது அப்படின்னா சப்ளை செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம சிம்பிளாக பார்க்கணும். ஓகே, இப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரே மறுபடியும் சப்ளை தான் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு என்னதான் நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா ஒரு பாசிட்டிவ் வந்திருந்தா கூட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $103 ஒரு $100 வரைக்கும் இறங்கியிருக்கு. இது எதனால் இங்கே இறங்குனது அப்படின்னா, சைனா பிரசிடென்ட் ஷை ஜின்பிங், இவர் நேம் என்னால் இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷை ஜின்பிங் கரெக்டான தெரியல ப்ரொனன்சியேஷனு. இவர் நேற்று யூஎஸ் பிரசிடெண்ட்டை ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெனஸ்டே ஈவினிங் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ மெயினாக எந்த டிஸ்கஷன் போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த ஈரான் வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இல்லை அவரை சைனா பிரசிடெண்ட்டை ஸோ அவங்க கிட்ட ஆயில் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா 80% ஆஃப் ஆயில் ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து போகிற ஒரு 80% ஆஃப் ஆயில் சைனாவுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈரான் கிட்ட நீங்கள் ஆயில் வாங்காதீங்க, அப்படி ரஷ்யா கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பேசியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அஃபிஷியல் நியூஸஸ் எல்லாம் இன்னும் எதுவுமே வரல. ஸோ 2 பேர் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மீட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு ஒரு $3 இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நியூஸ் தான் முக்கியம், ரிசல்ட் முக்கியம் கிடையாது. ஸோ நியூஸ் ஒரு விஷயம் நடந்துட்டாலே ஸோ நமக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ரிசல்ட் வந்தான்னா வரலன்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ மீட் பண்ணுறதுனால ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு $3 நமக்கு க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயில் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயிலும் கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு ஈவினிங் டைமில். ஓகே, ஸோ பார்க்கலாம் இவங்க 2 தலைவர்கள் என்ன பேசிக்கிறாங்க, ஸோ என்ன முடிவு வரப்போகுதுங்கிறத ஸோ நமக்கு நியூஸ் வந்தால் அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி நான் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாலோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிற மார்க்கெட்டை செல்லர்ஸ் கொண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஓப்பனிங் வச்சது அப்படின்னா, இப்போ 9614 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 9600 சம்திங்கில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னைக்கு. இல்லை அப்படின்னா இந்த க்ளோஸுக்கு மேலே, ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் 9711. ஸோ 9711க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு இங்கேருந்து 9956 வரைக்குமே அகைன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்க, இப்போ 9711க்கும் 9614க்கும் நடுவில் ஓப்பனிங் ஆனால் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணால் பை கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலை பார்க்கணும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லர்ஸ் ஆக்குபை பண்ணிடுவாங்க. க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா அகைன் ஹை வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எக்ஸ்டர்டேவே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் நேற்று ஈவினிங்கில் சொல்லியிருந்தேன். இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் இவ்வளோ தூரம் இருந்தது நேற்று. ஸோ இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 272.6. மறுபடியும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு 280 வரைக்கும் அகைன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லோ தான். ஸோ இந்த ஜோன் தான் நமக்கு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டா மறுபடியும் செல்லிங் கண்டினியூஷன் ஆகிடும். பட் இன்றைக்கும் மேக்ஸிமம் நமக்கு ஒரு 272 டச் பண்ணிவிட்டு ஒரு 280 வரதுக்கான சான்ஸ் அதிகம் நேச்சுரல் கேஸை பொறுத்தவரை. ஓகே, இப்போ கோல்டெல்லாம் என்னங்க இருக்குது, கோல்டெல்லாம் என்னதான் ஆனது எம்சிஎக்ஸில் அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. பட் ப்ராஃபிட் புக்கிங்கும் யாரும் பண்ணலை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. மூவ்மெண்ட் காலையில் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ஒரு 7000 பாயிண்ட் கேப் அப்பில்
கோல்டு வந்து நமக்கு ஓப்பனிங் கொடுத்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி வந்து 6% இருந்து 15% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கேப் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களா ட்ரேடர்ஸ் அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், கோல்டு வந்து மறுபடியுமே வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஸோ கோல்டு அகைன் வந்து ஒரு 2000 to 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு ட்ராப் பண்ண முடியல. எம்செக்ஸ் சார்ட்டில் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோல்டும் சரி சில்வரும் சரி. ஸோ சில்வருக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 3,05,000 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,94,050. ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியுமே வந்து ஒரு 3 lakhs வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஓகே. ஸோ காப்பரும் பெரிய மூமெண்ட் கிடையாது. ஸோ காப்பரும் வந்து சைட்வேஸ் மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,393. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா மறுபடியுமே வந்து ஒரு 1,410 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கட்டுங்க. அதாவது இந்த 1,398க்கு கீழே ஒரு 1 day கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வந்து வைக்கட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து காப்பரை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வரைக்கும் சுரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டிமாண்டில் இருக்குது, நிறைய வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சீனா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் காப்பர்லாம் நல்லா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 day கேண்டில் ஆச்சு 1,398க்கு கீழே க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போயிடலாம். இப்போ நிஃப்டி எப்படிங்க ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 55 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் USD INR வந்து கிட்டத்தட்ட 95.80க்கு போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஒரு 96 96.10 எல்லாம் போனது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 hours டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார ஒரு 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் எல்லாம் செல்லிங் நடந்தது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அங்கேருந்து மறுபடியுமே வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து MSCI குளோபல் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் இறங்கல, பெரிய அளவில் ஏறல, -0.64 மட்டும் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டு குளோபல் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இம்பாக்ட்டுமே கொடுக்கல. எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சைனா பிரசிடென்ட் வந்திருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ விப்ரோ, இன்ஃபோசிஸ், HDFC, ICICI பேங்க் ஸோ எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ரிலையன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து நெகட்டிவ். இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.